3 से 8 तक पढ़िएगा। First Corinthians chapter 13 verse from 3 to 8. देखो पहला कोरिन्थियों की किताब 13 से लेकर 3 से 8 तक पढ़िएगा। எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். और यदि मैं अपनी संपूर्ण संपत्ति कंगालों को खिला दूं या अपनी देह जलाने के लिए दे दूं और प्रेम न रखूं तो मुझे कुछ भी लाभ नहीं। प्रेम धीरजवंत है और कृपालु है। प्रेम डाह नहीं करते, प्रेम अपनी बड़ाई नहीं करता और फूलता नहीं, वह अनरीति नहीं चलता, वह अपनी भलाई नहीं चाहता, झुंझलाता नहीं, बुरा नहीं मानता, कुकर्म से आनंदित नहीं होते परंतु सत्य से आनंदित होते हैं। वह सब बातें सह लेते हैं, सब बातों को प्रतीति करते हैं, सब बातों की आशा रखते हैं, सब बातों में धीरज धरते हैं। प्रेम कभी टलता नहीं। भविष्यवाणियां हो तो समाप्त हो जाएंगी, भाषाएं हो तो जाती रहेंगी, ज्ञान हो तो मिट जाएगा। ஆமென். அதே போல ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம சபைக்கு நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்த ராஜாத்தி அம்மா அவங்க நேற்று முந்தின தினத்தில் அவங்க காலம் ஆகிட்டாங்க. அவங்க ஏறக்குறைய ஒரு 5 வருஷமா அவங்களுக்கு கிட்ட இருக்குன்னு மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. तो हमारे कलीसिया में जो आते थी राजाती अम्मा वो 5 साल तक आते थे हमारे कलीसिया में, बट अभी मेथोडिस्ट चर्च में वहाँ जाने लगे, वो गुजर चुके हैं। நம்ம சபையில் தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு 5 வருஷமா அவங்க மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. देखो हमारे कलीसिया में बपतिस्मा लिया, लेकिन 5 साल तक वो मेथोडिस्ट चर्च में जाते थे। நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு ஆவிக்குரிய அம்மா அவங்க. देखो अच्छे परिवार, अच्छी आत्मिक माता थी वो। அதனால அவங்க நேற்று முந்தின தினத்தில் காலம் ஆயிட்டாங்க. மெத்தடிஸ்ட் சபை மூலியமா அடக்க ஆராதனை நடந்தது. देखो कल के दिनों में बुजुर्ग गए और मेथोडिस्ट की कलीसिया के द्वारा उनकी दफनाई विधि सब की गई है। குடும்பத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ள முடியும், உங்களால கேட்டுக்கொள்ளுங்க. और परिवार के लिए आप प्रार्थना करने के लिए हम विनती चाहते हैं। हमारा बीच में इमानुएल साहब है, इसलिए यू आर वेलकम सर। इस बुक स्टॉल போடுறதுக்காக வந்திருக்காங்க. देखो हमारे बीच में इमानुएल साहब जी आए हो, हमारे बीच में बुक स्टॉल की शॉप डालने के लिए आए हैं। நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வேணும்ன்றதை வாங்கிக்கலாம். देखो आत्मिक किताबें लेके आए, आपको किसी को लेना है तब ले सकते हो। சரி, காலையில தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ठीक है, सिर्फ दिवा की प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இந்த வேத வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுங்கப்பா. வந்த ஒருவராக விரும்பிய செல்லாதபடி உடைய மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். कृपया करके बैठिएगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। நாளில் கூடி வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். इस जगह पे प्रभु यीशु मसीह के नाम से शुभकामना देता हूं। எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप सब खुश हो ना? ஹalleluya சொல்லலாமா? हालेलुया बोलेंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்க்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கணக்கிட வேண்டும். देखो हमारे आत्मिक कार्य हमारे स्टैटिस्टिक्स हमें देखना है, हम आत्मिक कार्य में कैसे है। நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களையும் நம்ம பார்க்கணும். देखो हमारे बच्चों की कार्य भी देखना है, சபையினுடைய காரியங்களை பார்க்கணும். देखो कलीसिया की कार्य भी देखना है, இதேபோல நம்ம ஸ்தாபனத்துக்குரிய காரியங்களை பார்க்கணும். देखो स्थापना की कार्य भी देखना है, தேசத்துக்குரிய காரியமும் பார்க்கணும். देखो हमारे देश की कार्य भी देखना है। பின்னோக்கி போகும்போது நம்ம அதை குறை சொல்றதுக்கோ நம்ம கோல் சொல்றதுக்கோ இல்லை, அதை பத்தி நம்ம புறம் கூறுவது இல்லை.
பாரப்பட்டு ஜெபிக்கணும்னு அந்த காரியங்களை நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். देखो जो पीछे जो होती है जो कार्य है उसको हमें बोलने के लिए नहीं, उसके कार्य को करने के लिए, लेकिन उसके एनालाइज करके उसके लिए प्रार्थना करने वाले होनी चाहिए. டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் செக்அப் பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க என்ன டிசீஸ் அவங்களுக்குள்ள இருக்குது, எதுக்காக அனலைஸ் பண்றாங்க, எதுக்காக மெடிக்கல் செக் பண்றாங்க. देखो डॉक्टर्स की जो विधान होते हैं वो एनालाइज क्यों करते हैं, चेकअप क्यों करते हैं, அவங்க ட்ரீட்மென்ட் கொடுத்து சரியாக்குறதுக்கு. आपको ट्रीटमेंट देके सही करने के लिए. அப்போ ஒருவேளை உங்க டாக்டர் கூட ஆண்டவர் வந்துட்டு உங்களுடைய குடும்பத்துல சபையில தேசத்துல வச்சிருக்கலாம். देखो आपको डॉक्टर के समान आपके परिवार में, कलीसिया में, देश में रखे होंगे तो நீங்க ஜெபம் பண்ண மூலமா கூட இந்த காரியங்கள் நடக்கும், சரியா நடக்கும். देखो आप जब प्रार्थना करोगे तो वो सब सही हो जाएगा. அது பேர் 10 பேர்கிட்ட சொல்லி வந்து கேலி பண்ணி பரியாசம் பண்ணி சிரிக்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு வந்து சில கண்ணோட்டங்களை ஆண்டவர் கொடுப்பார். அதை கவனிக்கும் போது நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஒருவேளை வந்து நீங்க ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் மாற வாய்ப்புகள் இருக்கிறது. देखो उस कार्य को जब आप देखते थे उसको मजाक मस्ती नहीं करना, जब उसको रख के जब आप प्रार्थना करोगे तो प्रभु के द्वारा वो सब सही होते जाएगा. நம்ம செய்திக்கு நேரா நம்ம கடந்து செல்வோம். देखो प्रचार के ओर हम जाएंगे. கடந்த வாரத்துல இருந்து நம்ம மரகதம் கல்லை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். देखो पिछले दिनों से मरकता के बारे में हम ध्यान करते आ रहे हैं. ब्लू एमरल्ड स्टोन. देखो ब्लू एमरल्ड स्टोन के बारे में இதுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். देखो इसके गुण के बारे में ध्यान करते हुए आए थे. ஆகையால முதல்ல நம்பிக்கை குறித்து பார்த்தோம். पहले भरोसा के बारे में देखा हमने. பிறகு விசுவாசத்தை குறித்து उसके பார்த்தோம். बाद विश्वास के बारे में देखा हमने. போன முறை நம்ம ஞானத்தை குறித்து பார்த்தோம். देखो पिछले दिनों में बुद्धि के बारे में ध्यान किया था. இப்போ நம்ம அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். अभी हम प्रेम के बारे में ध्यान करेंगे. ஆகையால இந்த கல் பார்க்கும்போது அன்பை குறிக்கிறது. வந்து இந்த கல்லை அணிந்து கொள்ளும்போது அவங்க மிகுந்த அன்புள்ளவர்களா இருப்பாங்க. அது மட்டுமில்ல எதிரில் அந்த அன்பும் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. देखो पत्थर को जब देखते तो प्रेम भी मिलता है और इंसान भी गड्ढे में प्रेम मिल सकता है. ஆகையால இந்த அன்பு வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. देखो प्रेम हमारे जीवन में बहुत मुख्यता है. Love is very important in all the human beings life. देखो जो लव जो प्रेम है सारे जो मनुष्यता की जो कार्य में आवश्यकता है ये Even the birds and animals also likes. देखो जितने भी पक्षी पशु हैं सबको भी प्रेम आवश्यकता है. இந்த வந்து காட்டுல இருக்கிறவங்க போய் பார்க்கும்போது என்ன செய்யறானா கொடூரமான மிருகங்கள் கூட அழகா அடங்குறாங்க. देखो जंगल में जितने भी जो भयंकर जो जानवर है तो भी प्रेम से वो सब उनको कंट्रोल करते हैं. கொடூரமான பறவைகளை கூட அடங்குறாங்க. देखो कठोरता से जो पक्षी उसको भी कंट्रोल करते हैं. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான் அந்த அன்பு. देखो पावरफुल जो वेपन वो प्रेम है. கடிக்கிறவர நாயை கூட அது அன்போட பார்க்கும்போது அது புரிஞ்சுக்கும். देखो काटता हुआ जो कुत्ते के समान जब देखेगा சைகை காட்டி அது தடவி கொடுக்கும்போது அது என்ன செய்யும், அப்படியே அமைதியா நம்ம படுத்துட்டு இருக்கோம். देखो कुत्ते को अच्छी तरह उसको दिलासा देंगे तो अच्छे हमारे पास आके सो जाएगा. இது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் பிரியமானவர்களே. देखो पावरफुल वेपन है. அதனால ஜனங்க விரும்புறாங்க, ஜனங்க வந்து விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்க. இந்த கல்லை அணிந்து கொள்ளும்போது நான் அன்புள்ளவனா இருப்பேன், அது போல என்னை பார்க்கிற எல்லாரும் என் மேல அன்பு செலுத்துவாங்கன்னு சொல்லி வந்து நம்பப்படுகிறது. देखो लोग इसको परखते हैं, पहचानते हैं, उसको लेते हैं, अपनाते हैं, वो सब जानते हैं कि मुझे प्रेम करेंगे, उसके समान ही ठहरते हैं. அதனால நாம வந்து அந்த கல்லுக்கு வந்து ஒரு விசுவாசியை ஒப்பிடலாம், देखो पत्थर को हम विश्वासी को हम तुलना कर सकते हैं, ஒரு சபையை ஒப்பிடலாம். कलीसिया को हम तुलना कर सकते हैं. அப்போ ஒரு விசுவாசிகளுக்குள்ள அன்பு நிரம்பி இருக்கணும், देखो विश्वास के अंदर प्रेम भरा होना ஒரு चाहिए, சபைக்குள்ள அன்பு நிரம்பி இருக்கணும். कलीसिया में प्रेम भरी होनी चाहिए. அதனால பார்க்கும்போது இந்த அன்பு இருக்கும்போது வெளிய அன்பு இல்லாம மிருகத்தனமாய் அலைகிறவர்கள் கூட அந்த அன்பை தேடி சபைக்குள்ள வருவாங்க. देखो प्रेम भरा उनके अंदर ना हो तो जानवर के समान जो रहते हैं वो भी प्रेम को देख के कलीसिया में आ सकते हैं. So we are going to study what is a love. देखो हम पढ़ने वाले प्रेम के बारे में, क्या प्रेम है, அன்பு என்றால் என்ன? प्रेम मतलब क्या? நேயர்களே சொல்லுங்க, அன்புனா என்ன? देखो आप बताइए, आपको पता हो तो प्रेम का मतलब क्या? நம்ம முடிச்சு பார்க்கறாங்க, भयंकर आपको देख रहे हैं, முடிச்சு பார்க்கறாங்க. देखो उससे से देखना ही प्रेम है क्या? அன்பு சகலத்தை சகிக்கும், அன்புடைய குணாதிசயம். देखो प्रेम सब कुछ सहन करेगा. பாத்தீங்களா, என்னைக்கு ஒரு நாள் ஒரு கரெக்டா சொல்றாரு, ராஜ்கோட்ல வேலை செய்றாரு. சரி, வேற யார் சொல்றீங்க? देखो और कौन बोलेगा? சொல்லியா செல்வம்? அன்புனா என்ன? प्रेम का मतलब क्या? நான் ஒட்டி பேசிக்கிறதுல நீங்களே பேசுனீங்கன்னா தான் ஆன்சர் வந்து நல்லா இருக்கும். देखो मैं अकेला बात ना करूं लेकिन आप भी जवाब दो तो सही அப்பா रहेगा. நம்மளோட பேச தான் என்ன செய்யும்? देखो गलत माना नहीं, आप बोल सकते हो.
நேசிக்கிறது, देखो प्रेम करना, அக்கறை காட்டுவது. நல்ல பதிலெல்லாம் வருது. வேற யார் சொல்றீங்க? எப்படியா? பாசமா இருக்கிறது. देखो प्रेम से रहते हैं. தமிழ்ல வந்து பயங்கரம் மிராக்கல். இந்த அன்புக்கு வந்து எத்தனை வடிவம், எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்க. பாசம், அன்பு, நேசம், இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான. देखो तमिल में अनेक बार प्रेम के बारे में कहा, प्रेम, सेंसिटी, सब कार्य उसमें कहा गया है, वचन लिखा है. இங்கிலீஷ்ல வந்து எல்லாத்துக்கும் லவ் தான். इंग्लिश में लव, ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. देखो सभी वचन में बंद हो जाता है. ஆனா தமிழ் பாஷை பாருங்க, ஒரு உணர்வு இருக்கு இல்ல? देखो तमिल भाषा में महसूस है. ஒவ்வொரு வார்த்தைகளும் பயங்கரமா இருக்கு. இந்த வார்த்தை மட்டும் இல்ல, சில வார்த்தைகள்லாம் மைசில் இருக்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. देखो यही वाक्य नहीं, लेकिन अन्य जितने भी वाक्य वचन है सब ऐसे ही भयंकर है तमिल के वर्ड्स. சரி, நாம அன்புள்ளவனா மாறணும். देखो हमको प्रेम से நான் बदलना. அன்புள்ளவனா மாறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? देखो मैं प्रेम से बदलना कौन चाहते हैं? கை தூக்கி காட்டுங்க. कितने लोग चाहते हो? யாரு கை தூக்கலையோ அவங்கள ரொம்ப கொடூரமானவங்க நடக்கும். देखो जो हाथ ना उठाते वो कठोरता से रहते हो. लोग தான் இருக்க விரும்பல அப்படினாக்கா எப்படி எப்படி இருக்கும் பாருங்க. ஜனங்க எப்படி வருவாங்க உங்களுக்கு? जब आप प्रेम से नहीं रहोगे तो लोग कैसे आपके पास आएंगे? ரெண்டாவது கேள்வி. दूसरा, அது வந்து எல்லாரும் என்ன நேசிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? देखो सारे लोग मुझे प्रेम करना है. என் மேல அன்பு காட்டணும், எல்லாமே என் மேல அன்பு காட்டணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? सारे लोग मेरे पे प्रेम करे, ऐसा कौन किसका हाथ है? कौन कर सकता है? இவங்களுக்கு கொஞ்சம் அன்பு தான் போதும், பரவாயில்ல சமாளிச்சுட்டு ஓட்டிடுவாங்க. देखो अभी थोड़ा प्रेम हो तो चलेगा, संभाल के चला लेंगे. சும்மா டாட்டா கம்ச்சா போதும், அந்த அன்பு தான் போதும். देखो खाली डाटा बोलेगा तो उतना प्रेम बहुत है, ऐसा नहीं. நல்ல கை தூக்கல, எனக்கு முழு அன்பு வேணும். देखो पूरा प्रेम चाहिए. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. சோ அன்புனா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். देखो प्रेम का मतलब क्या है उसके बारे में देखने वाले हैं. ரொம்ப நல்லா கவனிங்க. गॉड से இந்த सुनना. அன்புனால நம்மள என்ன செய்ய போறோம்னா, ஒரு வந்து நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், நமக்குள்ள ஒரு மறுரூபமா மாறணும். இந்த அன்புக்குள்ள இருக்கிற எல்லா குணாதிசயங்களை நமக்குள்ள என்ன செய்யணும், சேர்த்து வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு அவுட் இன்புட் போடுறோமோ அவ்வளவுதான் அவுட்புட் வரும். देखो इस प्रेम को लेकर हमें पूरा ट्रांसफॉर्मेशन होना, रूपांतर होना, जितना हम इनपुट डालेंगे उतना ही आउटपुट बाहर आएगा. அன்பு என்பது ஒரு வலுவான பாசம். देखो प्रेम का मतलब है कि जो प्रेम से हम जो रहते हो, दया से जो रहते हो, வலுவான ஒரு பாசம். देखो प्रेम से जो रहते हो, வலுவான பாசம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாம நீங்க சொல்லிருக்கீங்க. வலுவான பாசம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. देखो गहरा एकदम प्रेम, स्ट्रांग वाला प्रेम, मजबूत वाला प्रेम. மஜ்பூத் वाला प्रेम. சரி, அப்புறம் பார்த்தா கருணை, करुणा, நேசம், देखो प्रेम करना, இரக்கம், दया करना, நிறைந்த ஒரு உணர்வு தான் அன்பு. देखो पूरा निरंतर जो हम प्रेम करते हैं वो. பாருங்க, அன்புக்குள்ள ஒரு பாசம் இருக்கு, देखो जो प्रेम के अंदर जो दया है, ஒரு நேசம் இருக்கு, जो प्रेम है, ஒரு கருணை இருக்கு, एक करुणा है, ஒரு இரக்கம் இருக்கு. देखो दया है. இந்த உணர்வுகள் சேர்ந்து தான் அன்புன்னு வெளிப்படுது. देखो सब जो महसूस होता है उसी को ही प्रेम बाहर आती है. இரண்டாவது கேரக்டர் பார்ப்பது, இது தன்னலமற்ற ஒரு அக்கறை கொண்டவராய் இருக்கிறது. देखो सब भावना जब बाहर आती है, वो जो हम किसके ऊपर करते हैं वो बाहर आती है. ये प्रेम को स्वार्थ नहीं है. देखो प्रेम का स्वार्थ नहीं है. இந்த அன்பு வந்து சுயநலமற்றது, தன்னலமற்றது. देखो प्रेम स्वार्थ नहीं है, वो उत्कर्ष वाला नहीं है. இந்த அன்புக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறது. देखो प्रेम का अर्पण है. பிறரின் நலனுக்காக செயல்படும். देखो दूसरे के लिए वो काम करता है. நாங்க பிறருடைய நலனுக்காக நாங்க செயல்படும் போது எங்களை பைத்தியக்கார மாதிரி ஒரு சிலர் பார்ப்பாங்க, சில பேர் மிஸ்யூஸும் பண்ணிக்குவாங்க. देखो दूसरे के लिए जब हम काम करते हैं तो कुछ लोग हमको मिसयूज करते हैं, कुछ लोग पागल होते हैं. ஆனாலும் நமக்குள்ள அன்பு இருக்குமானா பிறருடைய நலனுக்காக கண்டிப்பா நம்ம செயல்படுவோம். देखो हमारे पास प्रेम रहेगा तो हम दूसरे के लिए मदद करेंगे. நம்மளால சும்மா இருக்க முடியவே முடியாது. देखो हम हमसे खाली नहीं रह सकते. அப்படிப்பட்ட குணாதிசயம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க உண்மையாகவே பாக்கியவான். देखो ऐसा गुण होगा तो आप सचमुच आप भाग्यवान लोग हो. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு மனித உறவுகளை அர்த்தமுள்ளதாக்குகிறது. देखो मनुष्य के रूप में एक अर्थ वाला कहा जाता है. இது ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு வாழ்க்கையானது. देखो एक अच्छा एक जीवन वाला कहा जाता है. மனித நேயத்தையும் இணைக்கும் மற்றும் வளர்க்கிறது இது. देखो मनुष्य को एक दूसरे को
देखो इंसानियत को मारने के लिए कहा गया जाता है இது ஒரு காமம், நட்பு, பக்தி போன்ற பல வகைகளிலே இது வெளிப்படுகிறது. देखो प्रेम भक्ति के समान ही बाहर दिखाई देती है प्रेम. ஆகையால உண்மையான அன்பு என்பது நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பு. देखो सच्चा जो प्रेम निबंधन जो करते हो पूरा अर्पण करते हो बिना निबंधन. देखो बिना निबंधन वाला நிபந்தனையற்ற ஒரு அன்பு. देखो बिना निबंधन वाला प्रेम பரஸ்பர ஒரு மரியாதை, सबको इज्जत देने वाला, देखो सबको इज्जत देने वाला प्रेम है. நம்பிக்கை, देखो भरोसा, புரிதல், देखो समझना, மற்றொருவரின் வளர்ச்சி மற்றும் நலனில் உண்மையான அக்கறை காட்டுவது. देखो दूसरे की बढ़ोतरी देखते तो उसके ऊपर दया करके करना. எனக்கு விசால் தம்பி மேல அன்பு இருந்துச்சுமானா அவனுடைய வளர்ச்சியை கண்டு நான் சந்தோஷப்படுறேன், நான் என்கரேஜ் பண்ணுவேன். அப்ப எனக்குள்ள அந்த உண்மையான அன்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். देखो विशाल तंबी को जब वो अच्छा आगे बढ़ेगा तो उसको मैं एनकरेज करूंगा तो हां मुझे सच्चा प्रेम है उसके अंदर, उसी को बोलते प्रेम. நீங்க அப்படிப்பட்ட அக்கறை காட்டுறவங்களா இருந்தா உண்மையாகவே நீங்க தேவனுடைய சாயல் தான், அந்த தேவனுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கிறது. देखो आप इस तरीके से आप रहते हो, वो अच्छा आप समझ के चलते हो तो आप प्रभु के लोग को दया आप दिखाते हो. இது பார்க்கும்போது சுயநலம், देखो कुर्दस नहीं होगा, மோகம், देखो मोह नहीं होगा, அல்லது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. देखो इंतजार करने से भी बड़ा होगा वो. தியாகம் மற்றும் தன்னலமற்ற செயல்களால் வெளிப்படும். देखो त्याग और जो भी जितनी भी क्रिया वो बाहर आएगी. ஒரு ஆழமான பிணைப்பு மற்றும் மனப்பான்மை கொண்டதுதான் அன்பு. देखो गहरा मिलाप से किया जाता है वो प्रेम. உண்மையான அன்பின் முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது देखो सच्चा प्रेम का जो अंग देखते हैं, the core of qualities that makes a love real and lasting. देखो जो क्वालिटीज है जो प्रेम है वो हम देख सकते हैं कि लास्टिंग तक है. நிபந்தனையற்ற தன்மை, देखो निबंधन वाला जो प्रेम, बिना निबंधन वाला प्रेम, unconditional nature, unconditional. देखो अनिबंधन वाला जो प्रेम, अनशर्त वाला प्रेम, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் देखो जो इंतजार किया और नहीं, நிபந்தனைகள் அற்ற அன்பே உண்மையான அன்பு. देखो जो निबंधन के ना किया वो हुई प्रेम. உணர்வு மற்றும் மனப்பான்மை, देखो जो महसूस और मन की भावना, அன்பு என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, देखो प्रेम खाली महसूस ही नहीं, அது பிறரின் நன்மைக்காக செயல்படும் ஒரு மனப்பான்மை கூட. देखो दूसरे के लिए जो क्रिया करती है वो भावना के साथ करती है. பாருங்க, இந்த அன்பு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். देखो प्रेम के अंदर खुदगर्ज नहीं होगा, அந்த சுயநல இல்லாம இருக்கும். देखो खुदगर्ज नहीं होगा, वो इसको स्वार्थ नहीं होगा, இது சுயநலம் இருக்காது. देखो उसका स्वार्थ नहीं होगा. தன்னுடைய வேலைகளை விட மற்றவரின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் அந்த ரியல் லவ், உண்மையான அன்பு. देखो खुद को काम का मुख्यता नहीं देते, दूसरे के काम को मुख्यता देते, उसको प्रेम बोलते हैं. நமக்கு 1000 வேலை இருக்கும், हमको अच्छा काम होगी, யாருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னா உளுந்தடிச்சு நம்ம ஓடுறோம், அக்கறை காட்டுறோம் பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு. देखो किसी को एक समस्या उसको हम दौड़ के जाके मदद करते, वही प्रेम है. அந்த இன்பில்ட் ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கும் போது உள்ள வச்சிட்டாரு. देखो परमेश्वर ने इनबिल्ट को सृष्टि करने से पहले परमेश्वर ने रख दिया है. ஆனா நாளடைவுல உலகத்துல இருக்கிற சாத்தானுடைய காரியங்கள் உள்ள நுழைய அந்த நம்ம அந்த நேச்சுரல் லவ், ஆண்டவர் வைத்த அந்த உண்மையான அன்பு காணாம போயிடுச்சு. देखो संसार में हम रहते हैं, इसके लिए शैतानी क्रिया वो हमारे अंदर आती है. प्रभु की जो प्रेम है वो सब मिट गई है. பிறகு பார்க்கும்போது தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை குறிக்கிறது. देखो त्याग और जो हम अर्पण करते हैं उसके बारे में कहा जाता है. sacrifice and dedication. देखो जो हम सैक्रिफाइस करते हैं, डेडिकेशन जो करते हैं, உண்மையான அன்பில் தியாகம், பொறுமை, இரக்கம் மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு இருக்கும். देखो जो सच्चा जो प्रेम रहेगा, दगाज और प्रेम वो सब कुछ उसके अंदर रहता है. ஆகையால என்ன இருக்கும்? அதுக்குள்ள தியாகம் இருக்கும், देखो उसके अंदर त्याग होगा, பொறுமை இருக்கும், धीरज होगा, இரக்கம் இருக்கும், दया होगा, மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு இருக்கும். देखो अपने से बढ़कर दूसरे को आदर करेंगे काम, இவைகள் எல்லாம் இருக்கும், இவைகள் எல்லாம் இருக்கும். देखो सब होगा. இந்த உறவுகளின் அடிப்படையை நாம் பார்க்கும்போது देखो इसकी जो सब देख सकते हैं कि based on relationship, देखो इसकी जो हम देख सकते हैं प्रेम का, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள அன்பு, देखो संबंध के बारे में देखो माता और पिता का जो प्रेम, நண்பர்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த ஒரு அடிப்படையாக இது இருக்கிறது. देखो मित्र और जैसे हस्बैंड वाइफ जिस तरीके से प्रेम से रहते हैं उसके चिन्ह हम देख सकते हैं. இந்த அன்புல பல நிலைகள் இருக்கிறது. देखो प्रेम में अनेक
निवासस्थल है। மல்டிபிள் லெவல்ஸ். देखो मल्टी लेवल्स है इसके अंदर। அதுக்குள்ள லெவல் வந்து வேற வேற லெவல் இருக்கு. देखो अनेक-अनेक लेवल्स है इस प्रेम में। ஆகையால வந்து காமம், காதல், பாசம், நேசம், நட்பு, பக்தி என பல நிலைகளில் இது வெளிப்படுகிறது. देखो प्रेम, दया उस सब से अलग-अलग तौर पे बाहर दिखाई पड़ता है। மேலும் சேவை, தொண்டு போன்ற உயர் நிலைகளையும் அது அடைகிறது. देखो सेवा के तौर पे जो हम प्रेम से जो करते हैं वो भी दिखाई देती है। ஆகையால மனித நேயம், ஹியூமனிட்டி, देखो इंसानियत பிற உறவினர்களிடம் பரிவு காட்டுதல். देखो दूसरे से हम कैसे इंसानियत से हम रहते हैं, அவர்களின் பசியை அறிதல். देखो उनकी भूख को जानकर உதவி செய்தல், मदद करते हैं। தன்னை போலவே பிறரையும் மதித்தல், देखो अपने समान दूसरों को भी हम मदद करते हैं। போன்ற அன்பினுடைய வெளிப்பாடுகளா இதெல்லாம் இருக்கிறது. देखो प्रेम के तौर पे बाहर आती है। இந்த நவீன நாட்கள்ல இப்படி இருக்கும்போது உலகம் நம்மள பைத்தியமா நினைக்கும். देखो ये संसार में हम इस तरीके से रहेंगे, யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும். कुछ कैसे भी ஆனா समझे, தேவன் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் நம்மை வந்துட்டு பூமியில வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमें ऐसा रहना ही परमेश्वर ने किया है। அப்புறம் அந்த அன்புக்குள்ள மரியாதை மற்றும் நம்பிக்கை இருக்கும். देखो हम प्रेम के अंदर उसके अंदर हम चले, ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். லவ் இஸ் ஹேவிங் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். देखो भरोसा करना और हमें आदर करना। அன்பு இருந்தா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அவங்கள நம்புவோம். देखो प्रेम करेंगे तो आदर करेंगे और हम पे भरोसा करेंगे। பரஸ்பர மரியாதை மற்றும் உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் இது கட்டப்பட்டது. देखो जो ये ट्रस्ट और भरोसा और जो हम करते हैं वो पूरा बांधा गया है प्रेम के अंदर। இது ஆதரவு அளிக்கும். देखो ये आदर करेगा, சப்போர்ட் பண்ணும். सपोर्ट करेगा। சவாலான நேரங்களில் ஒருவர் ஆதரிப்பது. देखो जो सवाल जो करेगा तब हमें सपोर्ट दिलासा देगा। யாருக்கு ஃபைனான்ஷியலி சேலஞ்ச் இருக்குது, देखो कुछ लोगों को फाइनेंशियल चैलेंज, யாருக்கு ஹெல்த் சேலஞ்ச் இருக்குது, किसी को हेल्थ चैलेंज होगा, ஏதோ பயங்கரமான ஒரு கஷ்டத்தை நோக்கி பிரயாணப்பட்டு இருக்காங்க. तो वहीं कष्ट में होंगे, सफर நாம करेंगे। அவங்க மேல அன்பு செலுத்தோம்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது வந்து ரியல் லவ் அது. देखो उनको जब हम प्रेम से सपोर्ट करेंगे वो रियल लव है। அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொறுமை பார்க்கும்போது பொறுமையும் மற்றும் இரக்கம் பார்க்கும்போது देखो धीरज और दया जब हम देखते हैं, பேஷன்ஸ் அண்ட் கம்பேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. देखो पेशेंस और कंपैशन कहा जाता है। பொறுமையாக இருப்பது, देखो धीरे से रहना, கனிவாக இருப்பது, देखो अकेले में रहना, இரக்கமாகவும் இருப்பது, दया से रहना, தியாகம் தேவைப்பட்டால் தன்னையே இழக்கும் தயாரா இருப்பதுதான் அந்த அன்பு. देखो त्याग करना है तो अपने आप को खो देवे, उसके समान को त्याग देवे, वही प्रेम है। இந்த அன்பு என்ன செய்யும்னா அதுக்கு ஆக்ஷனும் இருக்கும், செயலும் இருக்கும். देखो ये प्रेम का क्या एक्शन भी हो, क्रिया भी होती है। நான் நேசிக்கிறேன்னு வந்துட்டு வாயிலே என்ன பண்ணுவாங்க, வாயிலே மாவாட்டி வாயிலே வடை சுட்டுவாங்க. अच्छा तो मैं प्रेम करता हूँ, मुंह में बोलेंगे, मुंह में बड़ा सब कुछ बना देंगे। ஆகையால பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், வாழைப்பழமாக்கும் கை காரணங்கள். देखो जो मुंह है वो केला भी बना सकता है और हाथ है वो भी छुआ बना सकता है, चूरन बना सकता है। வாழைப்பழம் மாதிரி வளவளா ரொம்ப பேசுவாங்க. देखो मुंह एकदम बनाने के सामान, केले के सामान अच्छी तरह बोलेंगे। கை காரணங்கள் அரிக்கும், யாருமே எதை செய்யணும்னா கை அரிக்கும். देखो हाथ देखो तो चूरन के समान रहेगा, वो जलेगा हाथ में। இந்த ஆக்ஷன் வந்து தவறான ஆக்ஷன். देखो ये एक्शन गलत एक्शन। உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அது ஆக்ஷன்ல உங்களுக்கு வெளியே வரும், செயல்ல வெளியே வரும். வந்து உள்ள என்ன இருக்குதோ அது வெளியே செயல்ல இருக்கும். देखो सच्चा प्रेम कैसा होगा, जो अंदर होगा बाहर आएगा, क्रिया में बाहर दिखाई पड़ेगी। ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வந்து அன்பு வந்து என்ன செய்யுமா, கிரியைகள் மூலமா நம்ம காட்டுறோம். கிரியைகள் மூலமாய் காட்டாத அன்பு ஒரு மாயமான அன்பு என்று பவுல் குற்றம் சாட்டுகிறார். देखो प्रेम हम देखते हैं, क्रिया बिना जो प्रेम है वो खाली माया वाला प्रेम होगा, सच्चा प्रेम वो क्रिया से रहता है। சுருக்கமா நம்ம பார்க்கும்போது छोटा हम देखें तो உண்மையான அன்பு என்பது ஒருவரின் வளர்ச்சிக்கும், देखो सच्चा जो प्रेम किसी की बढ़ोतरी, நலனுக்கும், देखो अच्छाई, அர்ப்பணிப்புடன் செயல்பட ஒரு மனப்பான்மை, देखो अर्पण के साथ जो क्रिया जो करते हैं वो प्रेम, இது தன்னலமற்றது, वो उसका लायक, உறுதியானது, देखो एक स्ट्रांग है, ஆழமான பிணைப்பாகும். देखो और गहराई से वो बोएंगे। ஒருத்தர் முன்னேறலாம்னு சொன்னா என்ன செய்யணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும். देखो कोई आगे बढ़ता है तो उसको एनकरेजमेंट करना है। பின்தங்கி இருக்கிறவங்களோட தட்டி கொடுத்து அவங்களை முன்னேற நம்ம வந்து பிரயாசப்படணும், உதவி செய்யணும். देखो पीछे जो आगे तो उसको भी उसको तड़फड़ा के थोड़ा आगे बढ़ाने का, उसको साथ में लेके चलना है। அவங்களுக்காக of course நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஃபவுண்டேஷன், அதுதான் முதல்ல நம்ம செய்ய देखो வேண்டியது. उसके लिए हमें प्रार्थना करना वही पहला फाउंडेशन है। ஜெபத்தோட நம்ம நின்னுட கூடாது. देखो प्रार्थना के साथ में रुक जाना है। எந்த அளவுல என்னோட உதவி தேவையா இருக்கும்,
देखो उसको किसके हालत में मेरी मदद चाहिए होगी அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அலசி பார்த்து நம்மால இயன்ற உதவிகளை செய்து அவங்க முன்னேறுவதற்கு அவங்கள தட்டி கொடுத்து முன்னாடி போறதுக்கு நம்ம ஒரு ஏணியா செயல்படணும். देखो हमें उसके लिए मदद के तौर पर रहने के लिए उसको क्या चाहिए क्या वो हमें एक सीढ़ी के समान उसको मदद देते रहे ஏணினா மிதிச்சு தான் போவாங்க, நம்மள மிதிச்சு தான் போவாங்க. देखो वो सीढ़ी मतलब हमको पार करके चढ़ के ही जाएंगे அப்படி அவங்க ஒரு முன்னேறணும்னா அது ஒரு சந்தோஷம். तब उसमें भी आगे बढ़ेंगे तो खुशी होगी ஆகினால இப்படி உங்களுடைய வாழ்க்கையில யாருக்காகிலோ ஏதாகிலோ நீங்க நன்மை செஞ்சிருக்கிறீங்களா? உங்களால யாருனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? देखो आपके जीवन में ऐसी आपने भलाई की है आपके वजह से कोई जीवन को बिता रहे हैं உங்களால ஏதாவது ஒரு குடும்பம் என்னால ஒரு குடும்பம் வாழுகிறது என்று உங்களால சொல்ல முடியுமா? देखो मेरे द्वारा एक परिवार जीवन जी रही है ऐसा बोल सकते हो என்னால அவங்க சுகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? देखो मेरे द्वारा वो अच्छे से रह रहे हैं बोल सकते हो என்னால அவங்க நல்லா உயர்ந்து இருக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? देखो मेरे द्वारा अच्छे उच्च स्थान में ऐसा बोल सकते हो आप அப்படி வந்துட்டு உங்களால யாரும் உயர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமா தேவன் 100 பலனான ஒரு கொடுப்பார். देखो आपके द्वारा ऐसा आपने मदद के तौर पे दे ईश्वर परमेश्वर 100 गुना आपको आशीर्वाद देंगे அன்பு என்பது பிறருடன் நம்ம இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உணர்வா இருக்கிறது. देखो जो प्रेम है दूसरे से जो मिलाप जो हम करते हैं एकदम स्ट्रांग से हम मिल सकते हैं प्रेम में மற்றவர்களையும் நம்மளையும் இணைக்கிற ஒரு பலமுள்ள ஒரு சக்தி தான் அன்பு. देखो दूसरे से और हम मिलते हैं वही भयंकर वो पावरफुल वाला प्रेम है இது வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் நிறைவையும் தருகிறது. देखो जीवन का अर्थ और परिपूर्ण बताता है நிறைவை தருகிறது. देखो परिपूर्ण बताता है அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு அன்பு வந்து 10 வகைப்படுது. देखो प्रेम का 10 पॉइंट्स है பெற்றோர்களின் அன்பு, माता पिता का प्रेम பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது, देखो माता पिता बच्चों को प्रेम करते हैं பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிப்பது, देखो बच्चे लोग माता पिता को प्रेम करते हैं கணவன் மனைவியின் அன்பு. देखो पति पत्नी का प्रेम பெற்றோர்கள் வந்து உலக பிரகாரமான பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? அப்படி இல்லை, ஆவிக்குரிய பெற்றோர்கள். देखो संसार में जैसे माता पिता वैसा नहीं आत्मिक माता पिता की बात இரண்டாவது கணவன் மனைவிக்குள்ள அன்பு. देखो दूसरा पत्नी और पति के बीच का जो प्रेम கணவன் மனைவி அன்புக்குள்ள எந்த ஒளிவும் மறையும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்பதான் ரொம்ப நாள் அது ஓடும். देखो पति और पत्नी का बीच का जो प्रेम है पूरा ओपन ही रहना चाहिए ट्रांसफर में होना चाहिए प्रेम अच्छे से प्रेम करना है மனிதர்கள் தான் எல்லாமே மிஸ்டேக் பண்ணுவோம். देखो मनुष्य मिस्टेक कर सकते हैं ஆகையால நம்ம எங்கெங்க தவறு செஞ்சோம்னு மனைவிக்கு தெரியணும். देखो हम जहां गलती करते हैं वहां पत्नी को पता होना चाहिए நான் என்னென்ன தவறு செஞ்சேன்னு சொல்லி என் கணவனுக்கு தெரியணும். देखो मैंने कहां गलती की पति को पता होनी चाहिए அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். उतना ट्रांसपेरेंट रहना चाहिए அப்போ அவங்க வந்து வேற யாராவது சொன்னா கூட நமக்கு தெரியல, கண்டிப்பா என் கணவன் இதை பண்ணிருக்க மாட்டாரு. अरे दूसरे लोग भी कुछ भी बोले तो वहां ऐसा बोल सके कि अपनी पत्नी का கண்டிப்பா என்னுடைய வந்து மனைவி இதை பண்ணிருக்க மாட்டாரு. देखो मेरी पत्नी ऐसा नहीं कर सकती ऐसा அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லவ் வந்துட்டு ஒரு அது பயங்கரமான ஒரு பிணைப்பான ஒரு அன்பு கணவன் மனைவிக்குள்ள அது இருக்க வேண்டும். देखो पूरा ट्रांसपेरेंट एकदम साफ साफ वाला प्रेम होना चाहिए உலக பிரகாரமா வேற மாதிரி இருப்பாங்க. देखो संसार के कार्य में अलग-अलग तरफ से रहते हैं மனைவி அடிமைப்படுத்துவாங்க. देखो पति पत्नी को गुलामी में வேதத்தின் பிரகாரம் பார்க்கும்போது ரெண்டுமே சமமானவர்கள் தான். देखो बाइबल के अनुसार देखो दोनों एक समान है ஒரு ஆலோசனை சொல்லணும். देखो एक दूसरे को सलाह देना है ஒருவரை ஒருத்தர் கனம் देखो பண்ணணும். दूसरे को आदर करना है ஒருத்தரை நேசிக்கணும். देखो दूसरे को प्रेम करना है ஒருத்தர் தன்னை விட மற்றவர்கள் கனமுள்ளவர்களா நினைக்கணும். देखो अपने से भी बढ़कर दूसरे को आदरमान समझना है இந்த கணவன் மனைவியினுடைய அன்பு வந்து பயங்கரமானது. வந்துட்டு பயங்கரமா சொல்லப்படுகிறது. அதை நல்லா உணர்ந்து தேவனோடு கூட நம்ம பிரயாணப்பட்டோம்னா குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்படும். देखो पति और पत्नी का बीच का जो प्रेम है प्रभु के प्रेम के साथ हम जब चलेंगे तो वो बहुत आशीर्वादित चलेगा மூன்றாவது உடன் பிறந்தவர்களின் அன்பு. देखो हमारे साथ जो जन्म लिए रहते हैं वो उनके साथ का जो प्रेम அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. हमारे भाई बहन होंगे அவங்க உண்மையான நேசிக்கிறோம். हम उनको सच्चे से प्रेम करना है இயன்ற நன்மைகளை செய்யும். हम सब संगति भलाई करनी है அவங்க தவறாத நாம நல்லவங்களா இருக்கிறோம்ல, देखो वो करे लेकिन आप सच्चे ना நாம அவங்கள மேற்கொள்ள முடியும். मैं उनको प्रबल हो सकता हूं அவங்க நம்மள மேற்கொள்ள முடியாது. वो हमको ऊपर नहीं चल के जा सकते ஏன்னா நாம வந்து ரொம்ப நல்லவங்கள உண்மையான அன்பு நமக்குள்ள இருக்கு. देखो इसीलिए हम हमारे पास सच्चा प्रेम है நம்ம அன்பினால அவங்கள மேற்கொள்ளலாம். प्रेम से हमको चल के जा सकते हैं அப்புறம் உறவினர்கள் இருக்கிறாங்க. எல்லா சித்தப்பா பெரியப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா மாமா மாமியார் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த உறவினர் அவங்களுடைய வந்து அன்பு. देखो हमारे बीच में हमारे साथ जो रिश्तेदार हैं सारे लोग से जो प्रेम रखते हैं वो சில ஊர்கள் எல்லாம் இன்னும் கூட பார்க்கும்போது தூர சொந்தத்தோட இழுத்து பேசுற அளவுக்கு அந்த அன்பு இன்னுமே இருக்கு. देखो कुछ लोग इस तरीके से दूर की जो रिश्तेदार थे वो भी उसको रख के ऐसा बात करते हैं சில குடும்பங்கள் அண்ணன் தம்பிங்க வந்துட்டு அண்ணன்
தம்பிகளை கூட யாரோன்னு பார்க்கற அந்த மாதிரி உறவும் இருக்கு. देखो कुछ लोग परिवार में भाई बहन कौन है उसके समान भी रहते हैं तो कौन इनके समान रहते हैं. நம்மள எங்க தூக்கிப்பட்டாலும் அன்புள்ளவளா நம்ம காணப்படலாம். कहीं भी फेंके जावे हम प्रेम से होनी चाहिए. அப்புறம் தாத்தா பாட்டி அன்பு ரொம்ப விசேஷமானது. देखो दादा दादी का जो प्रेम बहुत विशेष है. अनेक பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதை விட 3 மடங்கு அதிகமா பேர பிள்ளைகளை நேசிப்பாங்க. देखो अपने बच्चों को ज्यादा प्रेम नहीं करते लेकिन उसके पोता पोती को ज्यादा प्रेम करते हैं. அவங்க அடிக்க விட மாட்டாங்க, उसको मारने नहीं देंगे, திட்ட விட மாட்டாங்க, उसको बोलने नहीं देंगे, கண்ணுக்குள்ள வச்சு வளர்ப்பாங்க தாத்தா பாட்டி. देखो उनके आंखें रोटी के समान चलाएंगे. அது தாத்தா பாட்டியினுடைய அன்பு. देखो दादा दादी का प्रेम है. அதே போல பிள்ளைகளும் அந்த தாத்தா பாட்டிகளை ரொம்ப நம்புங்க. देखो ऐसे ही बच्चे भी दादा दादी को मानेंगे. இந்த பேர பிள்ளைங்க ரொம்ப நம்பும், அப்பாவும் கூட அதிகமா நம்பும். देखो पोता पोती ये सब माता पिता से भी भरोसा नहीं करे, ऐसे அது ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய ஒரு அன்பு. वो बड़ा एक अलग प्रकार का प्रेम है. அதே போல டீச்சர்ஸ் இடத்துல நாம் காட்டும் அன்பு. देखो टीचर के द्वारा जो प्रेम करते वो அது ரெஸ்பெக்ட்டோட கலந்த மரியாதையோடு கூட கலந்த அன்பா இருக்கும். देखो आदर के साथ रिस्पेक्ट के साथ रहेगा प्रेम. அதனால நான் வந்துட்டு ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு ஒரு சார் வந்து ஒரு சயின்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. देखो हाई स्कूल में जब पढ़ रहा तो एक सर ने साइंस लिया था मुझे. வந்து ஊழியத்துக்கெல்லாம் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பஸ்ல நான் பாக்குறேன். देखो मैं सेवा में 15 साल के बाद मैं इनको मिला बस में. நானெல்லாம் ஏற்கனவே ஒரு பாஸ்டர் ஆயிட்டு இருந்தேன். देखो तब मैं पास्टर हो चुका था. அந்த சார் பஸ்ல வந்தாரு. तो सर बस में आए थे. அவர் வந்த உடனே நான் எந்திரிச்சு நின்னுக்கிட்டேன். और जब आए तो मैं खड़ा हो गया बस. சார் முன்னாடி உட்காரவே மாட்டேன். देखो सर के सामने नहीं बैठेंगे. எந்திரிச்சு நின்னு அவர் ரொம்ப சிரிச்சாரு. देखो हम खड़े होते बहुत हंसे. அவர் சொன்னாரு now you are grown up why are you are fearing அப்படின்னு சொல்லி ஏன் பயப்படுற நீ நல்லா வளர்ந்த நல்ல பிசினஸ்ல எங்க இருக்கீங்க போல ஏன் இந்த மாதிரி அப்படினா देखो तुम अच्छी तरह पढ़े गए बिजनेस में तो अब किस तरह इसके समान रह रहे हो. சொன்னா எவ்வளோ வாழ்நாள் நான் கூட நீங்க எனக்கு வந்து சார் தான் அதை மறக்கவே முடியாது. तो कितने भी हम बड़े बंदे लेकिन हमारे आप तो सर हम कभी नहीं बोल सकते. ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சேன். நிறைய ரஷ் ஆச்சு, எனக்கு மட்டும் சீட் கிடைச்சு நான் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சேன். देखो बहुत भीड़ थी लेकिन मैंने सीट में उनको बिठाया मैंने. எனக்கும் ஒரு சந்தோஷம், அவருக்கும் ஒரு சந்தோஷம். मुझे भी खुशी उनको भी खुशी हुई. இந்த காலத்துல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. देखो आज के दिन के स्टूडेंट कैसे हैं नहीं पता. எங்க சீட்டை கேக்குறான் திரும்பிக்குவாங்க. देखो कहां सीट मिलेगा घूम करेंगे. அந்த மாதிரி நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியார்களை நம்ம மறக்கவே முடியாது, டீச்சர்ஸை மறக்க முடியாது. எனக்கு இப்போ கூட என்னோட டீச்சர்ஸ் அந்த வாத்தியார் பேரெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்ல என்ன பார்த்தா கூட வந்து அவங்களுக்கு வந்துட்டு நான் மெசேஜ் போடுவேன். देखो आज के दिन भी मैं जो हमारे जो पढ़ाए जो टीचर्स को कभी नहीं भूलता हूं. कभी मैं देखता हूं तो फेसबुक में तो उनको मैसेज में सेंड அவங்க करता மேல हूं. காட்டுகிற அன்பு. देखो उनके पे जो प्रेम. ஒருவேளை நீங்க மறந்துட்டு இருந்தா கூட நீங்க எப்பனா உங்க நம்பர் கலெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க, ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. देखो आप ऐसा भूल सकते हैं तो देखो आप व्हाट्सएप पे या तो फेसबुक पे उनको पकड़ के आप मैसेज कर सकते हो. அவங்களுக்கு ஸ்டூடண்ட் ஞாபகம் இருக்காது, ஆனா நமக்கு சார்ல ஞாபகம் இருக்கும், டீச்சர் ஞாபகம் இருக்கும். देखो टीचर को स्टूडेंट की याद नहीं रहेगी लेकिन स्टूडेंट के टीचर को याद रखते हैं, सब कर सकते हैं. அதே போல போதகரிடத்துல காட்டும் அன்பு. देखो जो प्रभु के दास के पास जो प्रेम करते हो போதகரிடத்துல ஒரு வந்துட்டு ஒரு கனத்தோட கூடிய அன்பு. देखो जो प्रभु के दास के ऊपर जो आदर है ஒரு பார்க்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட்டோட கூட ஒரு அன்பு. देखो एक आज्ञा जो आदर जो करते हो ஒரு रेस्पेक्ट करते हैं. பணிவான அன்பு காணப்படும். देखो नम्रता के प्रेम दिखाई என்னுடைய देते हैं. ஆவிக்குரிய தலைவர்கள் பார்த்தேன்னா அவங்க கிட்ட அப்படிதான் நான் இருந்தேன். देखो मेरे आत्मिक जो प्रभु के दास जो थे पिता उनके साथ ऐसे ही ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டிருக்க முடியாது. देखो वो नहीं थे तो मैं प्रभु के बारे में नहीं जान सकता வேதத்தை குறித்து அறிந்திருக்க முடியாது. देखो बाइबल के बारे में नहीं पढ़ सकता ராஜ்யத்தை குறித்து அறிந்திருக்க देखो முடியாது. स्वर्ग राज्य के बारे में नहीं जान அதனால सकता. எப்பவுமே என்னுடைய போதகருக்கு ஆவிக்குரிய தலைவர் நான் எப்பவுமே சல்யூட் பண்ணுவேன். देखो हमारे आत्मिक जो पिता है जो प्रभु के दास हमेशा मैं सल्यूट करता हूं. ஏன்னா சத்தியத்தின் வழியில நித்திய ஜீவனுக்குள்ள அவங்க தான் என்ன நடத்தினாங்க. देखो सत्य के मार्ग में नीति के मार्ग में वही हमें अगुवाई की है. அதனால போதகர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது, நம்ம ஆவிக்குரிய தலைவர்களை மறக்கக்கூடாது. அவங்க இடத்துல நம்ம காட்டுகிற அன்புக்குள்ள இந்த 3 அடங்கி இருக்கணும். देखो हमारे आत्मिक नेता जो प्रभु के दास है वो तीन प्रेम इनके अंदर हमेशा रहेगा. हमें कभी भी आदर नहीं करना है. கனம் அடங்கி இருக்கணும், देखो आदरमान होनी चाहिए பணிவு அடங்கி இருக்கணும், और नम्रता होनी चाहिए. ரெஸ்பெக்ட் அடங்கி இருக்கணும். एक आदर होनी அதோட चाहिए. கூட சேர்ந்த அன்பு. देखो उसके साथ वो जो प्रेम. அவங்க என்ன சொல்றாங்களோ நம்முடைய நன்மைக்காக தான். देखो जो भी कुछ बोलेंगे हमारी भलाई के लिए बोलेंगे. அவங்க உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் யாரோ யாரிடத்துல நீங்க நடத்தப்பட்டீங்களோ யார் மூலமா நடத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே சல்யூட் பண்ணுங்க, அவங்கள குறை பேசாதீங்க. அவங்க இடத்துல வித்தியாசமான அன்பை நீங்க காட்டணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எப்பவுமே நீங்க. देखो आपके जो आत्मिक नेता आपके आत्मिक जो प्रभु के दास है उनका हमेशा आदर कीजिएगा. सारा कुछ आप उनको करेगा हमेशा उनको आदर कीजिएगा. என்னுடைய போதகர் பாஸ்டர் ஏ ஸ்டீஃபன்
பண்ணவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். देखो हमारे जो पास्टर जी थे स्टीफन जी जब भी कॉल करेंगे तो 1-2 घंटे बात करते हैं मेरे என்ன से। பார்க்க அவ்வளவு சந்தோஷப்படுவேன். देखो मुझे देखेंगे तो खुश हो जाते हैं। அதாவது வரும்போது அவ்வளவு சந்தோஷமா 12 நாள் என் கூட இருந்தார். देखो अहमदाबाद आने के बाद तो 12 दिन तक मेरे पास थे। நான் பெங்களூர் போயிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் சொல்லுவேன். देखो बेंगलुरु जाकर तो सारे लोग को बोलेंगे அவர் ரொம்ப பெரிய பிக் ஷாட் அவரு. देखो बड़े इंसान है। ஆனால் அவர் என்ன நேசித்தார், நான் அவர் மேல காட்டுகிற அன்பு அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். देखो मुझसे जो प्रेम करते मैं उनको आदर और जो रेस्पेक्ट करता हूं उनको अच्छा लगता था। அहमदाबाद வந்தாங்க அவர் ராஜாவை போல அவர் நான் கவனிப்பேன். देखो अहमदाबाद आके तो मैं राजा के समान उनका देखभाल करता हूं। இயேசுனா அவர் ஒரு குரு, எனக்கு ஆவிக்குரிய குரு. அவர் மூலமா தான் நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். அவர் மூலமா தான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். இயேசுவானவருக்கு அடுத்த ஸ்தானம் நான் அவருக்கு எப்பவுமே கொடுப்பேன். देखो वो आदमी गुरु थे इसके लिए मैं सब आदर उनको देता प्रभु के बाद मैं उनको आदर करता हूं। அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருப்பாரு என்கிட்ட. देखो बहुत कंफर्टेबल रहते थे मेरे से। எல்லா ரகசியம் குடும்ப ரகசியம் கூட சொல்வாரு. देखो सारे परिवार के रहस्य भी मुझे बताते थे। எல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எங்கெல்லாம் அதெல்லாம் கூட சொல்வாரு. देखो प्रॉपर्टी कहां है सब भी मुझे बताते थे। அதனால வந்து நான் அவர்கிட்ட காட்டுகிற அன்பு, அந்த பணிவு, அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் பார்த்து ஒரு முறை வந்துட்டு ஒரு லேண்ட் விக்கும்போது அதனுடைய தசம பாகத்தை எனக்கு அனுப்பியிருந்தேன். देखो उनके पास जो प्रेम और जो आदर जो लगता था जो एक लैंड जब बेचा गया तो उसका दशमांश मुझे दिया गया। நமக்கும் நம்ம போதகர்களுக்கு உள்ள உறவு ஐக்கியம் எப்படி இருக்கு? देखो हमारे बीच में प्रभु के दास के बीच में प्रेम और संबंध कैसा है? அவங்க இல்லனா வந்து நம்ம கண்டிப்பா ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்க முடியாது. देखो वो नहीं तो हम परमेश्वर के बारे में नहीं जान सकते थे। அதனால அவங்க காட்டுகிற அன்பு வித்தியாசமானது. देखो उनके पास जो प्रेम जो अलग प्रकार की प्रेम। நண்பர்களிடம் காட்டும் அன்பு देखो मित्र के पास जो पता जो प्रेम ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். वो ट्रांसपेरेंट रहेगा। எல்லார்கிட்டயும் மறைக்கிறத விட நண்பர்கிட்ட மறைக்க மாட்டாங்க. देखो सब छुपा सकते हैं लेकिन मित्र के पास नहीं छुपाते। இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவங்க அழகா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. देखो ऐसा हो गया मेरे साथ ऐसा हो गया तो अच्छी तरह वो सब बताते हैं இதை எப்படி பண்ண அதை அப்படி பண்ண சொல்லுவோம். ये समझ कर वैसा करना वो எனக்கு நிறைய சிறு வயதுல இருந்து நண்பர்கள், நாங்க வளர்ந்த வந்து நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா நான் போகும்போது அவங்க எல்லாம் விசிட் பண்ணுவேன். மணிக்கணக்கில் அவங்க கூட உட்கார்ந்து பேசுவேன். அது ஒளிவு மறைவு இருக்காது. ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். देखो छोटे उम्र में भी ऐसे मेरे बहुत सारे मित्र थे। जब भी मैं गांव जाता हूं उनसे मैं बात करता हूं अच्छी तरह मैं हंसते बात करता हूं उनसे। அதுல பாத்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. देखो 4 जो फ्रेंड है बहुत क्लोज रहते हैं। நம்ம பெங்களூர் போகும்போது அவங்க ஹோட்டல்ல வந்து ரெஸ்டாரண்ட்ல கூப்பிட்டு 4 குடும்பத்தாரை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரீட் கொடுத்த இன்னும் ஐக்கியம் அதிகமாச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ கூட அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பர்சனலா எனக்கு கால் பண்ணுவாங்க. அங்கிள் இப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்பான். देखो पिछले साल में जब बेंगलोर गया तो उनको 4 परिवार को बुला के अच्छी तरह रेस्टोरेंट में ट्रीट दिया। अभी कुछ भी उनके परिवार में समस्या तो अंकल मुझे फोन करके बताया अंकल ऐसी समस्या है। என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் எப்போ போனாலும் ஏதாச்சும் நான் வாங்கி தான் போவேன். வெறுக்கையா போக மாட்டேன். देखो मेरे फ्रेंड मित्र के पास जब जाता हूं कुछ ना कुछ लेके जाता हूं। அவங்க மனைவி பிள்ளைங்களுக்கு கூட நான் ஏதாச்சும் gift வாங்கி தான் போவேன். देखो उनकी बच्चे और पत्नी के लिए भी कुछ गिफ्ट लेके जाता हूं। அது வந்து ஏன் சொன்னா எல்லா நேரங்களும் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. देखो सारी परिस्थिति हमारे साथ रहते हैं। நாம எப்படியோ அப்படிதான் நம்முடைய நண்பர். देखो हम जैसे रहेंगे ऐसे हमारे मित्र रहेंगे। அப்புறம் ஏழைகளிடம் காட்டும் அன்பு. देखो जो गरीब के साथ जो हम प्रेम बताते हैं அதுல இரக்கம் இருக்கும், தயவு இருக்கும். देखो उसमें दया रहेगा और दया रहती है। கடைசியா தேவன் மீது காட்டும் அன்பு. देखो अंतिम देखते को प्रभु के ऊपर जो प्रेम रहता தேவன் है। மீது காட்டும் அன்பு எப்படிப்பட்டது? देखो प्रभु के ऊपर जो प्रेम रहता है कैसा है? பயபக்திக்குரியது, देखो डर भय भक्ति का दिखाता है। நடுக்கத்துக்குரியது, ये डरते हैं। அத்துமீறக்கூடாது, देखो प्रभु बढ़ना नहीं प्रभु से அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. देखो एडवांटेज नहीं लेना ஒரு है। பரிசுத்தத்தோடு, एक पवित्रता से ஒரு பயபக்தியோடு, एक डर भय भक्ति से அவரிடத்துல நம்ம லிமிட் என்னன்னு தெரிந்து அவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம பழகணும். அவரிடத்துல நம்ம வந்து நெருங்கணும். देखो परमेश्वर का लिमिट कैसा है उसके समान हमें अपना ही रहना है। அதனால அது இப்ப 10 விதமான அன்புகள் இருக்கிறது. देखो 10 प्रकार के प्रेम है। இவங்க எல்லாவற்றையும் தேவன் நம் மீது காட்டும் அன்பு மகா பெரியது. देखो इससे भी बढ़कर जो प्रभु ने हमारे ऊपर जो प्रेम जो रखा बहुत बड़ा है। அது மிகவும் ஆழமானது, वो बहुत गहराई में है, அது மிகவும் உயர்ந்ததா वो இருக்கு, बहुत ऊंचे स्तर में மிகவும் है, அகலமா இருக்கு, बहुत चौड़ाई भी है, மிகவும் நீளமா இருக்கு. बहुत चौड़ाई भी है। அதனால ஆண்டவர் நம்ம மீது காட்டும் அன்புக்கு பேர் வந்து அகாப்பே அன்பு என்று சொல்லி. देखो परमेश्वर ने जो हमारे ऊपर जो प्रेम जो जताया वो अगाप्य प्रेम है। அகாப்பே அன்பு என்பது நிபந்தனையற்ற சுயநலமற்ற தியாகம் நிறைந்த உயர்ந்த வகையான ஒரு அன்பு. देखो जो परमेश्वर का जो प्रेम है खुदगर्ज बिना वाला जो प्रेम है आप स्वयं नहीं होगा उसमें प्रेम कहते हैं। நிபந்தனையற்றது, देखो निबंधन बिना वाला, சுயநலமற்றது, देखो खुदगर्ज बिना वाला प्रेम, தியாகம் நிறைந்தது, देखो त्याग वाला प्रेम, உயர்ந்த வகையான ஒரு அன்பு, தேவ
தேவன் நம் மீது காட்டும் அன்பு ஆகினால் அந்த அன்புக்கு அகாப்பே என்று சொல்லி பெயர். देखो उच्च स्थान में जो प्रेम है उसके लिए अगापे प्रेम है प्रभु के पास. ஆகினால் இந்த நாள்ல பலவிதமான அன்பை குறித்து நாம் பார்த்தோம். देखो अनेक प्रकार के प्रेम के बारे में देखा हमने. நேரம் அதிகமாயிடுச்சு, நம்ம அடுத்த வாரம் நம்ம இதை தியானிக்க போறோம். देखो टाइम खत्म हो गया, हम अगले हफ्ते ध्यान करेंगे. நாம பெற்றோர்கள் மீது எப்படிப்பட்ட அன்பு காட்டுகிறோம்? देखो हमारे माता पिता के पास कैसे प्रेम करते हैं. கணவன் மனைவி நம்மளுடைய ஃபேமிலி பார்ட்னரா இருக்கிற கணவனும் மனைவியும் அவங்களிடத்துல எப்படிப்பட்ட அன்பை காட்டுறீங்க? देखो पति पत्नी के बीच में किस तरीके से प्रेम बताते हो. ஆகையால உடன் பிறந்தவர்களோடு நீங்க எப்படி அன்பு இருக்கு? देखो भाई बहन के साथ कैसे आप प्रेम से रहते हो. உங்களுடைய உறவினர்கள் மீது எப்படிப்பட்ட அன்பு காட்டுறீங்க? देखो आपके रिश्तेदार वाले के साथ कैसे प्रेम से रहते हो. உங்க தாத்தா பாட்டி கிட்ட எப்படி அன்பு காட்டுறீங்க? आपके दादा दादी के साथ कैसे प्रेम करते हो. உங்க வாத்தியார் கிட்ட எப்படிப்பட்ட அன்பு காட்டுறீங்க? देखो आपके टीचर के पास कैसे प्रेम से रहते हो. உங்களுடைய போதகரிடத்துல எப்படி அன்பு देखो காட்டுறீங்க? आपके प्रभु के दास के पास कैसे प्रेम से உங்க रहते हो. நண்பர்களிடம் எப்படி அன்பு देखो आपके காட்டுறீங்க? मित्र के पास कैसे प्रेम से रहते हो. ஏழைகளிடம் எப்படி அன்பு காட்டுறீங்க? देखो जो गरीब के लोग के पास कैसे प्रेम से रहते हो. देखो प्रभु के पास कैसे प्रेम से சில रहते பேர் हो. சொல்லுவாங்க, நானும் தேவனை மட்டும் போதும்பா, இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம்பா அப்படிம்பா. देखो कुछ लोग तो मैं और प्रभु जी और मुझे कुछ भी नहीं चाहिए. ஒன் வே டிராபிக் அது. देखो वन में ट्रैफिक. ஆண்டவர் நம்ம பூமியில வச்சிருக்கிறாரு. देखो परमेश्वर ने संसार में रखा है. தேவனோடும் மனிதனோடும் சமாதானமாய் வாழும்படியான அந்த வாழ்க்கை தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. देखो प्रभु के साथ और लोगों के साथ जो समाधान से रहना वही मसीह की जीवन है. நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் எல்லாருமே நம்ம தேவனுடைய சாயல்ல இருக்கிறோம், சாயல்ல இருக்காங்க. எல்லாரிடத்துல அன்பு கூறுவது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமமானது. देखो परमेश्वर से प्रेम जताने की आवश्यकता नहीं है. जब सारे लोग से जब हम प्रेम से रहते हैं तो परमेश्वर ने कहा कि आज सब प्रेम से हो, इसके लिए परमेश्वर से प्रेम से हम रहते हैं. வசனம் சொல்லு, அன்பு இல்லாதவன் தேவன் அறியான். देखो वचन कहता है जो प्रेम नहीं जानता वो नहीं जान सकता சில है. பேர் அன்பா வார்த்தை பேசவே தெரியாது. देखो प्रेम से बात करना नहीं आता है. எப்போ பார்த்தாமே கோபமா இருப்பான். देखो जब भी देखे गुस्सा से रहते हैं. பிள்ளைங்க கூட பயப்படுவாங்க. देखो बच्चे लोग भी डरेंगे. மனைவி கூட பயப்படுவாங்க. देखो पत्नी भी डरेगी. சொந்தக்காரங்க பயப்படுவாங்க. देखो रिश्तेदार भी डरेंगे. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிபி சுகர் இருக்குது, டாக்டர் கிட்ட போய் நல்லா கண்டிப்பா செக் பண்ணுங்க. देखो ऐसा होगा तो बीबी शुगर डॉक्टर के पास चेक कराइए. நமக்கு அன்புள்ளவங்களா இருக்கணும். தேவனுடைய சாயலில படைக்கப்பட்டங்க. அதை விட தாண்டி நம்ம ரட்சிக்கப்பட்டங்க. தேவனுடைய வார்த்தையை நம்ம கடைபிடிக்கிறவங்க. அந்த அன்பை இந்த பூமியில நம்ம கொண்டு வர வேண்டும். देखो प्रभु के द्वारा हम उद्धार पाएंगे, प्रभु के स्वरूप में बनेंगे, उससे भी बढ़कर हमें प्रेम रखना चाहिए. ஆகினால சபையில கூட யாரா காரியங்கள் என்ன சாட்சி சொன்னாங்க விசாரிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாட்சி. உங்களுக்காக ஜெபம் பண்றோம். देखो कलीसिया में कोई गवाही दे तो उनको अच्छा अप्रिशिएट करो, उनके लिए प्रार्थना कीजिए. யாரா என்ன வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்றாங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. देखो कुछ लोग घर लो या गाड़ी लो, उनको अप्रिशिएट करो. அவங்களுடைய உயர்வுல சந்தோஷப்படுங்க. उनकी उच्च स्थान में आप खुशी हो. யாரா குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுங்க. देखो किसी के बच्चा हो तो उसको खुशी யாரா मनाओ. திருமணம் ஆயிட்டா சந்தோஷப்படுங்க. देखो किसकी शादी हो तो खुशी யாரா मनाओ. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. देखो कोई बपतिस्मा लेता है तो आप अप्रिशिएट करो, खुशी मनाओ. இப்படிப்பட்ட தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்கணும் சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். देखो प्रभु का प्रेम हमारे अंदर होने जैसा प्रभु चाहते हैं. நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்க போறோம். देखो अगले हफ्ते लगातार ध्यान करेंगे. வேதத்தை ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுத்தார் தெரியுமா? देखो बाइबल क्यों दिया गया परमेश्वर ने? உலகத்துல நம்ம அன்பாய் நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ பெரிய வேதமே எழுதப்பட்டது. देखो संसार में हम प्रेम से रहे, इसके लिए बाइबल वचन लिखी गई है. இந்த வேதாந்தத்துடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா அன்புதான். देखो ये बाइबल वचन में जो हम देख सकते हैं तो प्रेम ही है सब. நம்ம எல்லாரிடத்துல எப்படி அன்புள்ளவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவதற்காக இவ்வளோ பெரிய வேதாகம் நமக்கு எழுதப்பட வேண்டியதா இருந்தது. देखो सारे लोग से किस तरीके से रहना है, प्रेम से कैसे रहना है, उसके लिए बाइबल वचन में सब लिखे रखे हुए हैं. இந்த நாளில நம்முடைய அன்பு எங்கனா யார்கிட்டனா டேமேஜ் ஆயிருந்தா அதை சரி பண்ணுங்க. ஆண்டவர்கிட்டே கேட்கணும். யாரோட டேமேஜ் ஆயிடுச்சு அவங்களோடு கூட நம்ம அதை ஒருமனப்படுத்தணும். ஏன்னா மனிதர்களோடு கூட நம்ம அன்புள்ளவங்களா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம தேவனோடு கூட அன்புள்ளவங்களா இருக்கவே முடியாது. देखो हमारा प्रेम किससे डैमेज हो गया तो सब सही कर लो. यहाँ पर जब ऐसा हम ना रहेंगे तो परमेश्वर से प्रेम से हम नहीं रह सकते हैं. நான் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா மத்தியானத்துல ரொம்ப டயர்டாയിട്ട് தூங்கிட்டு இருப்பேன். देखो दोपहर के टाइम में टायर्ड होकर मैं सोता हूँ. விசுவாசி வரும் தட்டி எழுப்பிடுவான். देखो विश्वास में आगे उठाएंगे. பாஸ்டர் தூங்குறீங்களா? पास्टर जी सो रहे हो. தெரியுது, அப்புறம் ஏன் எழுப்பணும்? देखो पता तो क्यों उठाना है. எழுந்து உட்காந்து பேசணும். उठ खड़े होकर बात करूंगा फिर. கரம்பரான் கத்தி வெட்டி அடிச்சிடலாம். तब वो डांट के भगा सकते हैं. சில பேர் தூக்கத்தில் எழுப்பினா அடிச்சிடுவாங்க கூட. देखो कुछ लोग नींद में उठाएंगे तो मार देते हैं. ஒரு சில விஷயம் இன்னோசென்ட் விசுவாசிப்பாங்க. என் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, நான் தூங்கிட்டு இருப்பேன். देखो कुछ लोग विश्वास है कि मैं सोऊंगा तो बाजू में बैठे रहेंगे.
பாசமா சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடுங்க. देखो पास्टर बोलेगा थोड़ी देर सोने दो। இல்ல கொஞ்சம் பேசணுமா இருக்கு பேசிட்டு போயிருவேன். देखो थोड़ा बात करने के लिए चला जाऊंगा। அப்படியே கண்ணெல்லாம் நைட் முடிச்சு பார்ப்பேன் நான். देखो आंख खोल के देखूंगा। ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணிடுங்க. या थोड़ा प्रार्थना कीजिए। சகிப்பு सहन शक्ति அதுதான் சார் வந்து நம்ம 1 கொரிந்தியர் 13ல வாசித்தோம். देखो ये कोरिन्थियों में हम जब ने पढ़ा சகலத்தை தாங்கும் சகலத்தை சகிக்கும் சகலத்தை நாம். देखो सारे कार्य में सहन करेगा सब कार्य में वो प्रेम से लेगा। சில பெற்றோர்கள் பிள்ளைகளை போட்டு அடிச்சிருவாங்க தூங்குறது எழுப்பறியா அப்படின்னு. देखो कुछ लोग माता पिता अपने बच्चों को ऐसे सोने का टाइम होता है। வித்தியாசமான ஒரு கேரக்டரா மாறும். देखो हम अलग प्रकार की कैरेक्टर से அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்கும். देखो प्रभु का देवी का जो प्रेम हमारे ஏசாவோட தூங்கிட்டு இருந்தாரு ஆபத்தை நம்ம வந்து எழுப்புனாங்க. देखो प्रभु यीशु मसीह भी जब सो रहे थे जब विपत्ति आई तो उठाए। ஏன் எழுப்பறீங்க திட்ல? देखो क्यों मुझे उठाया नहीं? காற்றையும் கடலையும் அதற்கு உதவி செய்தார். देखो आंधी तूफान को भी परमेश्वर ने உங்களுக்கு உதவின்னு யாருன்னா வராங்கன்னா உங்களுடைய ஜீவனை எவ்வளவு பெருசா நினைக்காம நீங்க உதவி செய்ய அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவின் அன்பு. देखो आपको जो तकलीफ होती है जब आपकी मदद करते तो आप अच्छी तरह से उनके साथ रहो वही मसीह का प्रेम है। உங்களோட உறவினர்கள் எல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. எத்தனை பேர் கிறிஸ்மஸ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க நியூ இயர்க்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. देखो आपके रिश्तेदार वाले को कितने लोग ने हैप्पी न्यू ईयर क्रिसमस का मैसेज किया? ஒரு வாய்ப்பு. देखो ऐसा अच्छा मौका है। நான் என்ன பண்ண ஒரு நாள் வந்துட்டு 7 ஆல்பாபெட்டிக்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹலோ அனுப்பிச்சிடுவேன். देखो एक ए अल्फाबेट वाले को मैंने सब मैसेज सेंड किया। ரிட்டன் ஆனது வரும் ஹலோ பாஸ்டர் எப்படி இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்கீங்க மாமா எப்படி இருக்கீங்க அந்த மெசேஜ் வந்துரும்। देखो ये अल्फाबेट वाले को हेलो लेके भेजा तो जितने भी लोग थे वापस मुझे मैसेज किए। எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க। देखो सारे लोग मैसेज किया। ரெண்டாவது நாள் பி ஆல்பாபெட்டிக் பண்ணுவேன் ஹலோ அப்படி அனுப்பிச்சிடுவேன் ஒரே வார்த்தை தான்। देखो बी अल्फाबेट वाले को मैंने हेलो करके भेजा। அதுல வந்து எல்லாமே ரெஸ்பான்ஸ் देखो பண்ணிடுவாங்க। वापस से रेस्पॉन्ड कर दिया। உடனே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன்। वापस मैंने रेस्पॉन्स किया। இப்படி ஏபிசிடி டெய்லி ஓடிட்டே இருக்கும்। देखो ऐसे ABCD ये सब चलते நம்ம रहेगा। என்ன செய்றோம் ஏது செய்றோம் அவங்களோட கூட பேச ஒரு வந்துட்டு ஒரு நேரம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டைம்ல பேசணும். இதெல்லாம் உறவுகளை நம்ம வந்துட்டு உறுதிப்படுத்துவது உறவுகளை நம்ம என்ன செய்யணும்னா வந்துட்டு ரிவைவ் பண்றது அவங்களோட கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை சரி பண்றது பிரியமானவங்க। देखो इस तरीके से हम जब रहेंगे तो जो हमारे रिश्तेदार है जो भी हम जिसको जानते हो एक अच्छा संबंध हम बनता है। கிறிஸ்மஸ்க்கு நல்ல ஒரு வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நியூ இயர்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு நியூ இயர் முடியல இன்னும் இருக்குது। देखो क्रिसमस को अच्छा मौका मिला न्यू ईयर को भी मिला लेकिन न्यू ईयर खत्म नहीं हुआ अभी है। ஹாப்பி நியூ இயர் நான் வந்துட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண நான் இருக்கேன்। देखो विश यू हैप्पी न्यू ईयर आपके लिए मैं प्रार्थना करता हूं ऐसा भेजिए मैसेज। பகைவர்களை கூட வந்து ஒரு நேசமா மாத்திடும்। देखो जैसा भी आगे के समय लगा प्रेम से बदल देंगे। आप நம்ம அது பேசுங்க। देखो देखते हुए बात कीजिए। மிஸ் கால் பார்த்தா வந்து மிஸ் கால் இருந்துச்சுன்னா டைம் எடுத்து அவங்களோட பேசுங்க அதுதான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்றது। देखो मिस कॉल आवे तो उनको टाइम लेके कॉल कीजिए वही रिस्पेक्ट करना। நம்ம கால் அட்டெண்ட் பண்ணலனா அது பகையை உண்டு பண்ணுது। देखो कॉल अटेंड नहीं करेंगे तो वो एक அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்। देखो बड़ा प्रेस्टीज प्रॉब्लम है। மிஸ் கால் பார்த்தாலே அவங்க கால் பண்ணும்। देखो मिस कॉल இப்படி உலக ஜனங்க எப்படி இருக்கணும் நாம தேவனுடைய சாயல்ல விசேஷமா தேவனுடைய பிள்ளைங்க நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் மாயமற்றதா இருக்கணும் ஒளிவு மறைவில்லாததா இருக்கணும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் நம்மை காணும்போது அவங்க தேவனை காண வேண்டும்। देखो संसार के लोग कैसे भी रहेंगे मसीह के लोग एकदम ट्रांसपेरेंट प्रेम से रहना पूरे अच्छे से उनको प्रेम जताना है। யாரெல்லாம் மெசேஜ் ஆதங்க பொள்ளியும் வந்துட்டு அவங்க முக்கியமானவங்க நண்பர்கள் உறவினர்கள் ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தீங்களா அப்படி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க மெசேஜ் போடுங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க। देखो आपके आत्मिक कार्य में आगे बढ़ाने वाले जो होंगे जो आपके मित्र होंगे उनको सब मैसेज कीजिए। நம்ம சபை ஒரு வரப்பிரசாதம் பெற்ற ஒரு சபை। देखो हमारी कलीसिया वर प्रसाद पाई हुई कलीसिया है। ஒரு பாஸ்டருடைய பர்த்டே விஷ் பண்ண மாட்டாங்க। देखो एक पास्टर का बर्थडे को विश नहीं करेंगे। ரொம்ப ஆச்சரியமா வந்து நான் யோசிப்பேன் நம்ம என்ன தீவுல இருக்கிறோமா உண்மையா மனித குலத்துல எல்லாம் ஊழியம் செய்யறோமா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு। देखो मुझे एक आश्चर्य होता है हम के संसार में ही रह रहे हैं और एक मनुष्य के बीच में ही रह रहे हैं। என்ன மெசேஜ் போடுவோம் ஒன் ஆர் டூ தான் இருக்கும்। देखो एक तो ही होगा कोई मैसेज नहीं करेगा। பாஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹேப்பி பர்த்டே அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க। देखो हाय पास्टर जी कैसे हो हैप्पी बर्थडे ऐसा कुछ बोलेंगे नहीं। எல்லாமே நம்ம செய்றோம் ஆனா எதிரில இருந்து வந்து என்ன செய்யுது அவுட்புட் வரதே இல்ல। देखो सब हम कुछ करते हैं लेकिन सामने से कुछ भी आउटपुट नहीं आता है। முதல்ல நம்ம மனிதர்களா மாறுவோம்। देखो हम पहले मनुष्यता से बदले அப்புறம் விசுவாசியா மாறுவோம்। देखो उसके बाद विश्वासी से बदले மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகளா மாறுவோம்। देखो तीसरा प्रभु के बच्चे के இந்த समान बदले। வருஷத்துல நம்ம மனிதர்களா மாறுவோம்। देखो इस साल में हम इंसानियत बदलेंगे விசுவாசிகளா மாறுவோம்। विश्वासी से बदलेंगे தேவனுடைய பிள்ளைகளா மாறுவோம்। प्रभु के बच्चे बदलेंगे। ஏன் தேவனுடைய பிள்ளைகளா மாறணும்னா உலகத்துக்கு மருந்தே நாம தான்।
देखो क्यों प्रभु के बच्चे से बनना, हम ही दवाई है உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வியாதி வருத்தங்களோட அவங்க மருந்து நாம தான். देखो संसार में देखो तो दुख तकलीफ और सारे लोग बीमारी में हम ही दवाई है। குடும்பத்தில் இருக்கிற மனைவியை நேசிப்போம். देखो घर में जो पत्नी उसको प्रेम करेंगे, மற்றொரு மனைவியில சொந்த மனைவியை நேசிப்போம். देखो दूसरे की पत्नी नहीं अपनी पत्नी से प्रेम அதே करो, போல மற்ற கணவனில சொந்த கணவனை நேசிப்போம். देखो दूसरे के पति नहीं लेकिन खुद के पति से प्रेम அதே करो। போல இந்த சொல்லப்பட்ட 10 விதமான அன்பு நமக்குள்ள இருக்கானே, எங்கான யாருடனா டேமேஜ் ஆயிருந்தா அதுக்காக வருத்தப்படுங்க, அதுக்காக மனம் வருத்தப்படுங்க, ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய கரண்ட முரடான குணாதிசயம் மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. देखो 10 प्रकार की जो प्रेम आपको जो बताया उसके समान आप प्रार्थना कीजिए कि मैं इसके समान रह पाऊं, ऐसा मन के साथ आप प्रार्थना कीजिए। அப்பொழுது தேவனுடைய அன்பு அதிகமா பொழிகிறது. देखो तब परमेश्वर का प्रेम आपके ऊपर उमड़ जाएगा, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीर्वाद करेगा। தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். देखो सीधे करके प्रार्थना करेंगे। கடந்த 2025 ஆண்டு நம்முடைய அன்பான வாழ்க்கை எப்படி இருந்தது? देखो 2025 के साल में हमारा प्रेम भरा जीवन कैसा था? பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டோம்? देखो माता पिता कैसे चले, கணவன் மனைவியோடு எப்படி நடந்து पति கொண்டோம்? पत्नी कैसे चले, நம்முடைய கூட பிறந்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டோம்? देखो हमारे साथ जो जन्म लिए उनके साथ कैसे हम चले, உறவினர்களோடு எப்படி நடந்தோம்? देखो रिश्तेदार के साथ हम कैसे चले, நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸோடு எப்படி நடந்து देखो கொண்டோம்? हमारे दादा दादी के साथ कैसे चले, நம்ம பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்களுக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? देखो हमें जो पढ़ाई लिखा जो टीचर्स हम कैसे चले, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துற போதகர்களிடத்துல நம்ம அன்பு எப்படி இருக்கு? देखो हमारे आत्मिक कार्य में जो प्रभु के दास कैसे हम रहे उनके साथ, நண்பர்களோடு காட்டும் நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? देखो मित्र के साथ जो प्रेम करते हैं कैसा है, ஏழைகளிடம் நம்ம காட்டும் அன்பு எப்படி இருக்கு? देखो गरीब के साथ जो प्रेम करते हैं कैसा தேவன் है, மீது நாம் காட்டும் அன்பு எப்படி இருக்கு? देखो प्रभु को जो दिखा जो प्रेम कैसा है। காரியங்களை சரியா நாம் சரிப்படுத்திக்கணும்னா நாம தான் உண்மையான நீதிமான்கள். நீதிமானுக்கு என்றும் கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுது. देखो 10 प्रकार की प्रेम हम हमेशा हमारे अंदर रहेगी, तो परमेश्वर का वचन कहता है धार्मिक लोग के लिए परमेश्वर हमेशा सहायता करते हैं, मदद करते हैं। இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். அன்பு கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே உமக்கு கொடானபடி நன்றி சொல்லுகிறோம். அநேக காரியங்களில் நாங்கள் தவறுகிறோம் ஆண்டவரே. இவரை தவறுகிறதுக்காக ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிறோம் அப்பா. மனம் திரும்ப அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த புது வருடத்தில் நாங்கள் ஆண்டுள்ளவர்களாக, நாங்கள் மனிதர்களாக ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளாக, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற உதவி செய்யுங்க. என்னுடைய கரடு முரடான குணாதிசயங்களை மாற்றி போடுங்க. அக்கறையற்ற வாழ்க்கை ஆண்டவரே எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. ஒருவருக்காக ஒருவர் ஆண்டவர் உதவி செய்ய நேசிக்க அக்கறையுள்ளவர்களாக நாங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி, பேசினதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள உண்மையான இந்த தேவனுடைய அன்பு செயல்படக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிந்து போடுகிறோம். சபையில கூட ஒருத்தர் ஐக்கியமாய் அன்பாய் பாசமாய் இருக்கணும்ப்பா. எந்த குறும்பிசும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த வைராக்கியங்கள் இருக்கக்கூடாதுப்பா. எந்த கசப்புகள் இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே நீ விரும்புகிற ஒரு மனவாட்டி சபையா எங்களுடைய சபை இருக்கிறப்பா. எங்களுடைய சபை மட்டுமில்ல, உலகம் முழுதுமா இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கும் நாளின் அன்பின் ஆவியை நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் செயல்பட, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய, சப்போர்ட் பண்ண, ஜெபிக்க அப்படிப்பட்ட தேவை தாங்கப்பா. கோடி நன்றி. இந்த ஆண்டவரே ஆண்டவரோட சபையில ஒரு மாற்றத்தை ஆண்டவரே ஏற்படுத்துங்க. ஆண்டவரே பெரிய ஒரு ரிவைவல் அனுப்புங்க. சரியான ஒரு ஆண்டவர் வளர்ச்சியை அனுப்புங்க. தேவன் எப்படி அன்புள்ளவர்களாக இருக்கிறீரோ என்னுடைய சபையில் அப்படிப்பட்ட அன்பு இருக்க, அன்பு இருக்க உதவி செய்யுங்க. வெளியே இருக்கிறவர்கள் வந்து ஆச்சரியப்படத்தக்கலாம் உதவி செய்வீராகப்பா. எங்கள் சபையானவர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடம் முழுதுமா ஆண்டவரே கர்த்தா நீங்க நடத்துங்க. சபையை உனக்கு மடங்கு பள்ளிக்கு பெருக உதவி செய்யணும். வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒவ்வொருத்தர் கூட சுகபத்திரமா செல்ல உதவி செய்யுங்க. எல்லாம் மகிழ்ச்சியே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் சந்தோஷம் இன்றைய சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட உலகம் முழுவதுமாக எல்லாம் பரிசுத்தவான்களோடு என்றும் எப்பொழுதுமே தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.
ஹalleluya 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.